இதே மாதிரி ஒரு சம்பவம், இரட்டை கொலை சம்பவம் சாத்தாங்குளத்திலே நடந்தது. அதே மாதிரி சம்பவம் இப்பொழுது இந்த ஆட்சியிலே நடைபெறுகிறது. நிச்சயமாக 60 நாள் தான் ஆகியிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து 5 ஆண்டுகள் அந்த ஆட்சி நீடிக்குமா? நீடித்தால் இன்னும் என்னென்ன விளைவுகள் வரும்? ஒரு சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறார், 2க்கு 2 நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா ஜெயில போய் அடிச்சு கொண்டு இருக்காங்க. கடந்த மாதம் 140 கிலோ கஞ்சா வச்சிருந்தான் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி. அவன் மேல ஒரு கேஸ் கூட போடல. யார் பிடிச்சாண்டே தெரியாது. நீங்க எல்லாம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கீங்க. விஜயனை பிடிச்சு இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடியே கடந்த கால அரசாங்கத்தில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணி கொலை செய்யணும்னு கூட சொன்னாங்க. ஆனா அவங்க யாருமே கடந்த கால திமுக அரசு அரெஸ்ட் பண்ணல. ஆனா அன்றைக்கு இந்த முதலமைச்சர் ஏதாவது குறை சொன்னா அவங்க உடனடியாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சம்பவம் இன்னைக்கு நடக்கும். இது பத்திரிகையாளர் விஜயன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதற்கு பின்புலத்திலே சில பேர் இருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே மிகுந்த வேதனைக்குரிய. மின் கட்டணத்தில் பல குளறுபடிகள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 2 மாதத்திற்கு இருக்கக்கூடிய கட்டணம் வசூலை ஒரே மாதத்தில் நாங்கள் பண்ணுவோம், மீட்டர் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. 1 மாசத்துல மீட்டரிங் எடுக்கும். ஆனா இதுல டிக்கெட் கூட போடுறாங்க, மின் கட்டணத்தை கூட்டிருக்கான்னு பல குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. அமைச்சர்களுக்கு என்ன செய்யணுங்கிறதே தெரியல. 2 அமைச்சர்கள் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலேயே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஏன் போனாங்க? எதற்காக போனாங்க? யாருடைய பண செலவுல போனாங்க? நம்முடைய அரசாங்கத்தினுடைய பண செலவுல போனார்களா, அல்லது வெளிநாட்டில இருந்து யாராவது தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பணம் செலவு பண்ணதாக சொல்லி அதற்காக போனார்களா என்பது தெரியாது. அமைச்சர்களா இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது, மாநில அமைச்சர்களா இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது, அதாவது நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் வரைக்கும் அனுமதி வாங்கிவிட்டு தான் போகணும். அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. 2003ஆம் ஆண்டு நான் மின்துறை அமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கு இபி சேர்மனாக மதிப்புக்குரிய திரு ஞானசேகரன் அவர்கள் இருந்தாங்க. ஞானதேசிகர், தமிழ் செல்வனுடைய ஊருக்கார். ஞானதேசி இபி சேர்மனா இருந்தார். அப்போ அம்மா எங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க வெளிநாட்டுக்கு போறோம். ஆனா மத்திய அரசு இருந்து அனுமதி வரல. நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்து கையில வச்சிருந்தோம். சூட்கேஸில் எல்லாம் புறப்பட்டு ரெடியா கையில வச்சிருந்தோம். ஆனா 10 மணி வரையிலும் மத்திய அரசு அனுமதி வரல அப்படின்றதுனால அந்த அந்த ப்ரோக்ராமை நாங்க கேன்சல் பண்ணோம். நான் மின்துறை அமைச்சராக இருக்கும்போது. இன்னைக்கு இபி சேர்மனாக மதிப்புக்குரிய ஞானதேசன் இருக்கார், சிறுமலஞ்சிக்கார், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கார். ஆனா இந்த அமைச்சர்களுக்கு யாரோட அனுமதி வாங்கணும், எப்படி போகணும், என்ன நடைபெறுகிறது என்பதே ஒன்று கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை. அது கவர்னர் வரும்போது நான் இது குறித்து கவர்னர்கிட்ட மனு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அதாவது இந்த அரசாங்கம், கடந்த திமுக அரசாங்கமாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க வந்து 60 நாளையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே பல பேட்டி கொடுத்துருக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம் நடக்கும். நேற்று பம்பாய்க்கு போயிருந்தேன். இரவு 12 மணிக்கெல்லாம் பம்பாயில வந்து அங்க எல்லா பெண்களும் நடமாடலாம். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா திரைப்படத்தினுடைய காட்சிகள் தான் இங்க ஆட்சியா நடக்கும். நிச்சயமா, அதாவது விமர்சனங்கள் பல வடிவில் வரும். தவறுகள் இருக்கு வரலாம், இல்லாமல் கூட விமர்சனங்கள் வரலாம். ஒரு முதலமைச்சர் பொறுத்து கொள்ளக்கூடிய தகுதி வேண்டும். படத்துல மட்டும் ஜனநாயகம் இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட ஜனநாயகம் இந்த 60 நாளில இல்லை. அது வெகு விரைவிலே வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அமைச்சர்கள் வந்து லீவ் கேட்கிறாங்க. இப்போ 3 மணி நேரம் லீவ் கேட்டிருக்காங்களா, முதலமைச்சர் கொடுக்கலையா? ஒருவேளை 3 மணி நேரம் என்ன சொந்த வேலையா எதுவும் இருக்குன்னு கேட்டா ஜனநாயகம் படம் சினிமா பார்க்கணுமா? இவங்களெல்லாம் வச்சு நம்ம நாட்டுல என்னத்தை பண்ண முடியும்? திமுக சட்டமன்ற உறுப்பினர் கைது ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணாங்க, ஜாமீன்ல வெளியே வந்தாங்க. இப்ப இன்னைக்கு நடந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து அதான் அதாவது மனப்பக்குவம் இல்லை. அதாவது ஆட்சி சரவரை செய்ய முடியல, அமைச்சர்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால மதித்து நம்மளும் அதை அந்த அரசாங்கத்தை நம்ம என்ன பண்றோம். கடந்த அஜித்குமார் கொலை வழக்குல வந்து முதலமைச்சர் சாரி சொன்னதுக்கு சாரி வேண்டாம் சிஎம் சார், நீதி வேணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த சபரிவர்மன் கொலை சம்பந்தமா சிஎம் இதுவரைக்கும் பேச
நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இது சினிமா காட்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சிபிஐக்கு விசாரணைக்கு நாங்கள் கோருவோம். அறநிலையத்துறை சுத்த வந்து அபகரிச்சாங்க. இதை முதலா சொன்னதே நான் தான். பாரதிய ஜனதா கட்சி தான் இதை முதல்ல எடுத்தது. அதான் அதுல பெரிய வேடிக்கை என்னன்னாக்கி, திரும்பியும் நான் சொல்றேன், மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லும் போது நயினார் அண்ணனுக்கு விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நான் அவர்களை அமைச்சர்களை பார்த்து நான் கேட்பது என்னன்னா, நீங்க அந்த வழக்கு பத்திரப்பதிவு நடந்திருக்கு, உண்மை உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பத்திரப்பதிவு நடந்த உண்மை. யார் நடத்தினாங்க, யாருக்காக பண்ணாங்க, இதுவரையிலும் கைது செய்யல. ஆனா ஒருத்தர், ஒரு பத்திரப்பதிவாளரை, ஒரு ரிஜிஸ்ட்ராரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாரு வாங்கினாங்க? 2 பேரு. அதுல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு? ஜி ஸ்கொயர் வாங்கியிருக்காங்களா அல்லது வேற யாரும் வாங்கியிருக்காங்களா? பின்னணியில யார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஜி ஸ்கொயர் கூட இருக்கலாம், வேற எது கூட இருக்கலாம். பின்னணியில வேற ஜி ஸ்கொயருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம். யார் வாங்கியிருக்காங்க? அவங்கள இன்னும் கைது செய்யலையே. அப்ப தமிழக அமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா தொடர்பு இருக்கு போய் தான் அவங்க வந்து இதுவரைக்கும் பர்டிகுலர் ஆள் யாருங்கிறத கைது செய்யல. சார், இது சிபிஐ விசாரணை வந்து நீதிமன்றத்துல பாஜக சார்பில் இல்ல, இன்னைக்கு நாங்க கட்சி மேலிடம் கூடி அதுக்கான முயற்சிகளை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.